நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அப்பனே நாட்டிலையும் சுவாமி நல்ல நல்ல நாடு நாவலர்களது புகழோ நாடு நல்ல நாடு அப்பன கோடமால நாடு குழுந்ததென்றல் நாடு மாசி மாலை நாடு மாநிலங்கள் சாரமல புளியுனா சரமிளகு விளையுனா மாடு கட்டி போரடி மாளாது சென்னல் குதிரை கட்டி போரடி குமியாது சென்னல ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் இந்த அழகு திருநாடதிலே அதாவது தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா அழகியதொரு நமது தென்காசி மாவட்டத்தை சார்ந்த செந்தாலை ஊச்சொரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு. அது எந்த நாடு? அதாவது சரி, நீர்வளம், நிலவளம், மண்வளம் மற்றும் பொன்வளம். எந்த நாடு? அது எந்த நாடு? அதாவது செந்தாலை ஊச்சொரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு. தமிழ்நாடு சுரண்டை மேலூர் என்று அழைக்கக்கூடிய இந்த வரகுணராமபுரத்திலே பேசும் தெய்வமாக, சரி, காக்கும் தெய்வமாக, கருணை தெய்வமாக, கேட்டவருக்கெல்லாம் கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அருள்முகவும் ஸ்ரீ பார்வுலகும் யாதி வச்சு பட்டமடையாபுரத்திலே கொலுவிருந்து சுரண்டை வரகுணராமபுரத்திலே இந்து நாடார் உறவினர்குல சமுதாய பெருமக்கள் வணங்கும் தெய்வமாக, பேசும் தெய்வமாக, காக்கும் தெய்வம், கருணை தெய்வம், கண்கண்ட தெய்வமாக. யார் அந்த தெய்வம்? பட்ட மரத்தை தலைய வைத்தார் பட்டமுடையார் சாஸ்தா. நம்ம பட்டமுடையார் சாஸ்தா. ஆமா, சரிதானே. பட்டமரத்தை தலைய வைத்த இந்த பட்டமுடையார் சாஸ்தாவுடைய திருவாலயத்திலே ஆலயத்திலே 1008 மாட சுவாமிக்கும் அண்ணாவி யாரையா? முப்பளி மாட சுவாமி. ஆமா, முப்பளி மாட சுவாமியோடு கரடி மாட சுவாமி. சரி ஐயா. மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை சொல்லை ஒன்றும் அப்பு சடைச்சி ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடையால் என் தாயாகப்பட்ட கண் கொடுத்த காளியம்மா, ஈஸ்வரி அம்மா. சரி, அது மட்டுமல்ல, வேற யார்? என்ன? பட்டமடையாபுரத்திலே இருந்து வந்த தெய்வமாக சுரண்டை வரகுணராமபுரத்திலே யாரு? முப்படாதியம்மன் கோவிலுக்கு முன்புறமாக பட்ட பொட்டுள்ள, சரி, பேசும் தெய்வமாக இருக்கின்றார் இந்த பட்டமுடையார் சாஸ்தா. இந்த ஐயனுக்கு காவல் தெய்வமாக யாரு? முன்னோடும் தெய்வம், மூத்த தெய்வமாக கொலுவிருக்கிறது யார்? என்ன? தெப்பையில பிறந்த பிள்ளை தெய்வமான கருப்பசுவாமி. சரி, ஆதியிலே லவக்குமாரன் என்றும் கருகி உருகி பிறந்த என் தாயாகப்பட்ட அன்னை ஜானகி வளர்ப்பு செல்வனாகப்பட்ட சரி காவல் தெய்வமான கருப்பசுவாமி. இத்தனை தேவாதிகளும் பட்டமுடையார் ஐயனாருடைய திருவாலயத்திலே குழுவிருந்து வரக்கூடிய நாளையில் ஐயா என்ன அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? கோயில் வாழ குடிவாளன்னு சொல்லுவாங்க. கோயில் வாழ்ந்தா குடிவாளன்னு சொல்லுவாங்கல்ல. கோயில் வாழ குடிவாளன்னா ஆமா, அப்படின்னா என்னென்ன? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. உண்மைதானா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, உண்மைதான். அதாவது என்ன என் தாத்தா என்கிட்ட சொல்வார். என்ன சொன்னாவோ? ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்னா, எப்படின்னா இருக்கும். நீ காசிக்கு போகலாம், கன்னியாகுமரிக்கு போகலாம், போயிட்டு வரலாம். காசியில போய் மண்டபம் கட்டும் மாளிகை கட்டும் வேண்டாம்னு சொல்லல. யாரு வேண்டாம் சொன்னா? யாராக இருந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது.
குல தெய்வத்தை நல்ல முறையில கும்பிடணும். ஒரு மனுஷனுக்கு குலதெய்வம் பகையும் ஆகாது, குரு பகையும் ஆகாது. ஆமா, அந்த ரெண்டு இருந்தாலே, ரெண்டு பகை இருந்தாலே விளங்க முடியாது. ஆமா ஆமா, குலதெய்வம் பகையும் ஆகாது, ஆகாது, குரு பகையும் ஆகாது. ஆகாது, ஆகாது அல்லவா? அத மாதிரி ஒரு ஊர்ல ஒரு சுவாமியுடைய ஆலயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ, வளர்ச்சி அடையுதோ, அதுபோல அந்த ஊர் மக்களுடைய வாழ்வு வளரும். அதனாலதான் என்ன அண்ணன், ஒரு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஒரு சுவாமியுடைய ஆலயம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ச்சியா இருக்கோ அதே மாதிரி அந்த ஊர் மக்களை பாருங்க, ரொம்ப வளர்ச்சி, ரொம்ப வளர்ச்சி. ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு இந்த பட்டமடையார் ஐயனாருடைய திருவாலயத்துல இந்து நாடார் உறவினர்குல சமுதாயத்திலே வந்து பிறந்து, ஆமா, நாடால பிறந்த நாடார்குல சமுதாய மக்கள் இணைந்து பட்டமடையாபுரம் ஐயன் கோயில் வரிகாரியர் எல்லாம் ஐயாவுக்கு இந்த கொடை விழா வருஷா வருஷம் அவ சொரண்டையில இருந்து பட்டமடையாறுல போய் உத்தரத்துக்கு கும்பிடுவாங்க. பங்குனி உத்தரத்துக்கு. ஆமா ஆமா. இருந்தாலும் நம்ம குலதெய்வம் நம்ம ஊர்ல இருக்கணும். நம்ம ஊர்ல குழந்தை அம்மாள் ஐயாவை கும்பிடணும்ல அப்படின்னு ஐயாவுக்கு நிலையம் போட்டு கோயில் ரொம்ப சிறப்பான முறையில கட்டி ஐயாவுக்கு திருக்கார்த்தி அன்னைக்கு கொடை. ஆமா ஆமா, திருக்கார்த்தியில அன்று கொடை. கார்த்தியாக்கனே எல்லாத்துக்கும் அமையாது. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு, இன்னைக்கு இல்லனே, நாளைக்கு சாயங்காலம் தான் பௌர்ணமி தொடங்கும். ஆரம்பிக்கும். ஆமா அப்படியா? இன்னைக்கு ஐயாவுக்கு திருக்கார்த்திகை, கார்த்திகை, கார்த்திகை சிறப்பான விழா. ஆமா, ஐயாவுக்கு சைவ கொடை. சைவ கொடை. யாக்கனே ஐயன் சாமின்னு சொன்னாலே அவருக்கு உகந்தது என்ன? ஐயன் சொன்னாலே சைவம் தானே. ஆமா ஆமா. அப்புறம் என்ன? அதனால இந்த பட்டமடையார் ஐயனாருடைய கொடை விழா வெகும் சீரும் சிறப்புடனே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா. இந்த அலங்கார பந்தலுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது தாய் குளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் அவ எல்லாரும் வருடத்துக்கு 3 ஆட்டி என் முகத்தை பாப்பிய. ஆமா, கொஞ்சம் வெறுப்படையத்தான் செய்யும். ஆமா. ஆடி கடைசி வெள்ளிக்கு தலவமாட சாமி கொடைக்கு வந்திருந்தோம். ஐப்பசி கடைசி வெள்ளிக்கு ஊர்காவல சாமி கொடைக்கு வருவோம். போன வருஷம் நாங்க வரல. கார்த்திகை மாசம் ஐயன் கோயிலுக்கு வருவோம். வந்திருக்கோம். வருடம் எப்போது நான் உங்க வீட்டு பிள்ளை. ஆமா அண்ணே, உங்க வீட்டு பிள்ளை தானே. இந்த பட்டமடையாரையனாருடைய கொடை விழாவை முன்னிட்டு இந்த பந்தலுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய அத்துணை இவர்களையும் வருக வருக என்று கீழப்பாவூரை சார்ந்த டி தங்கசிவா வெள்ளிசை குழுவின் சார்பாக உங்களுக்கு முதல் கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்க இப்போது பாட இருக்கக்கூடிய கதையானது ஐயா, என்ன ஐயா, இந்த வில்லுக்காரங்களை நம்ம எல்லாரும் கோயிலா போய் வில்லிசை கலைய போய் வாசிக்கமே. ஏன எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வில்லடிக்க போறோம் இல்லையா? ஆமா. அப்போ இந்த ஒவ்வொரு கொடை விழாவையும் வில்லிசை நிகழ்ச்சி நடைபெறும் போது எதற்காக முதலா சாஸ்தாங்கதையை பாடுதோம்? தம்பிக்கு தான் தெரியும். தம்பி சொல்லுடா. ஏன்னா பெரிய நீ சொல்லு. எதற்கு சாஸ்தாங்கதை படிக்கணும்னு சொல்லுங்க. அதாவது வில்லிசை கலைஞரெல்லாம் நம்ம போய் முதல்ல ஒரு கொடை விழாவில் முதலா சாஸ்தாங்கதையை பாட காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் எந்த வில்லுக்காரர் வந்தாலும் முதல் நாள் சாஸ்தாவுக்கு பாடுறாருன்னு நீங்க இன்னும் நினைக்காதீங்க. ஆமா, அதுல பெரிய அர்த்தமே இருக்கு. என்ன? எதற்காக நாங்க சாஸ்தாங்கதையை பாடுறோம்னா, எதற்காக அண்ணன் பாடுறிய? எந்த கோயிலுக்கு போனாலும் எதற்காக முதல்ல ஐயன் பிறக்கணும் தெரியுமா? எதற்காக பிறக்காரு அவரு? அதுக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. என்னையா அர்த்தம் இருக்கு? இப்போ ஒரு சுவாமியுடைய கதையை பாடுறோம்னா, ஆமா, ஒரு சுவாமியுடைய வரலாறை பாடும்போது கிராம தெய்வங்கள் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. அப்போ ஒவ்வொரு சுவாமியுடைய வரலாற்றின் சிறப்பை பாடும்போது ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தாகத்தான் வரலாறு. தாய்க்கும் தகப்பனுக்குன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கணும், அதுதான் பிள்ளை. ஆனா இப்போ சப்பானி மாட சுவாமி கதை எடுத்துக்கணும். யாருக்கும் எங்க பிறந்தாரு? அகப்ப நாட்டு தேசத்துல மாடப்ப தேவருக்கும் மாடத்தியம்மாளுக்கும் பிறந்தவன் சப்பானி முத்து. சப்பானி மாட சாமி முத்து புதியவ சுவாமின்னு ஒரு சாமி உண்டு. அவன் முத்து புதியவ சாமி. அது யாரு? அவருக்கு கும்பகோணத்துல சாரங்கபாணீஸ்வரர் அருளால சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சிக்கும் பிறந்தவர் புதியவ சுவாமி. புதிய சாமி. பிறகு சின்ன தம்பி கதை உங்க எல்லாத்துக்கும் தெரியும். தெரியுமா உங்களுக்கு தான்? சின்ன தம்பி கதை எடுத்தோம்னா வேப்பலாங்குளத்துல அவர் யாருக்கும் பிறந்தாரு? முத்து வீர பகடைக்கும் பூலுடையாளுக்கும் பிறந்தவன் சின்ன தம்பி. ஆமா ஐயா. இது எதுக்காக உங்ககிட்ட நான் சொல்றோம்னா, எதற்காக சொல்றீங்க? எந்த கதையை எடுத்தாலும்
எடுத்தாலும் எந்த கதையை நம்ம எடுத்தாலும் எடுத்து பாடினாலும் எதற்காக இந்த வில்லிசை கலைஞரெல்லாம் முதல்ல சாஸ்தாவுக்கு பாடுதோம்னா எந்த சாமியா இருந்தாலும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தாக வரலாறு இருக்கு. ஆனா ஹரிஹரபுத்திர ஐயன் இருக்காரு, அவர் எப்படி பிறந்தாரு? அவர் அப்படி பிறந்தாரா? யாருக்கும் பிறந்தாரு? ஒரு ஆணுக்கும் பிறந்தது. அதுதான் ஐயனுக்கும் பிறந்ததால தான் ஐயனார் என்றே பெயர் வந்தது. அதனாலதான் சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும் ஆலயத்துக்குள்ள வர முடியும். மருளாடி ஐயா ஓடியாருவார்ல. சாஸ்தா பிறந்த பிறகுதான் சாஸ்திரமே பிறந்துதான். அதனாலே ஹரிஹரபுத்திர ஐயன் தர்ம சாஸ்தாவின் திருப்புகளை பாட இருப்பதால இதுல 1000 குற்றங்குறைகள் இருந்தாலும் ஏன்னா சாரீர குற்றங்கள் இருக்கலாம், சரீர குற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா சோழி தொடர்ந்து சோழி. அதனால உடல்நிலை, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்தளவு சாரீர குற்றம், சரீர குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம். முன் சொல் பின்னால் வந்தாலும் பின் சொல் முன்னால் வந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தையாக என்னை ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை அத்துணைவர்களுக்கும் கீழப்பாவூரை சார்ந்த டி தங்கசிவா வெள்ளிசை குழுவின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்க வரலாறு கூறுகிறோம். எல்லாரும் கதையை கேளுங்க. பாடுவோமா? அப்பனே வந்த சபையோர்கள், வந்த சபையோ நாங்கள் வந்தனங்கள் செய்தோமை. கூடியிருக்கும் ஜபையோர்கெல்லாம் சுவாமி, கூடியிருக்கும் ஜபையோர்கெல்லாம் சபையோர்கள் குழந்தைகள் 6 பேரும் சரணம் செய்தோ. சாஸ்தாவுட கதைகள் பாட சுவாமி, சாஸ்தாவுட கதைகள் பாட சுவாமி பகவானே அருள் புரிவார். நாங்கள் ஐயன் பிறந்த கதைய பாட போறோம். நாங்கள் ஐயன் பிறந்த கதைய பாட போறோம். உங்க சபையோர் அனைவருக்கும் வணக்கம் செய்வோம். நாங்கள் பாட போறோம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் சுவாமி தக்க சிவமானும் குழுவீர் அப்பனே கைலாசத்து அங்காரனுடன் பார்வதியும் கொடுவேரும் அங்காரனுடன் பார்வதியோ வாழும் பட்சமாழச்சுமியும் கொழுவீரும் சக்தி லோகமென்னும் பிரமலோகம் சதர்முகவல் சரஸ்வதியும் கொழுவீரும் அப்ப இந்திரலோகமென்னும் அமராவதியில் இந்திரலோகமென்னும் அமராவதியில் தேவ இந்திர இந்திரணியும் கொழுவீரும்
அதாவது ஆதி வெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆமா ஆண்டவனாக படைக்கப்பட்ட பகவானாகப்பட்ட சிவபெருமான் அங்கே ஆணி பொன்னால் முடிகுலுங்க குலுங்க குலுங்க அம்மையாகப்பட்ட மலைதூதன் மகளாகப்பட்ட யாரு மங்கை உமையவள் பார்வதி மலையத்தோசன் மகள் மங்கையக்கரசி பார்வதி அம்மா இடதுபுறம் அமர்ந்திருக்க முதப்புள் மூலப்புள் அப்பனாகப்பட்ட விநாயகப் பெருமான் வலதுபுறத்திலும் இளைய மகனாகப்பட்ட வேலவன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணபவன் சண்முக சடாச்சரம்னு பேர். அண்ணா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. அது உலகத்திலே கிடையாது. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஆனா அழகு கடவுள் முருகப்பெருமான் கைலநாத குமரன் இறைவனுடைய ஈஸ்வராதேவி உமையவளுடைய இடப்பாகத்திலே அமர்ந்திருக்கின்றாள். இத்தாதி இவர்களுமே ஆதி கையில இருக்கும் போது இந்த உலகத்தை 3 பாகமாக பிரித்தாங்கோ. எப்படி பிரித்தாங்கோ? அதலை மிதலை சுதலைன்னு பேர். அப்படின்னா என்னய்யா? என்ன அதலைன்னு சொன்னா நீங்க எல்லாரும் உள்ளுக்காரு என்ன அதலை மிதலங்காருன்னு சொல்லாதியா? அதலை மிதலனா என்னென்ன அர்த்தம்? அதலை என்று சொன்னா ஆகாய லோகம்னு பேர். ஆமா, ஆகாய லோகம், ஆகாய லோகம். மிதலை என்று சொன்னா என்னென்ன? நாம இருக்கவே இந்த நடுத்தட்டு. இதுக்கு பேரு பூலோகம்னு பேரு. ஆமா, இதுக்கு பேர் தான் பூலோகம். இதற்கு கீழே ஒரு உலகம் உண்டு. அது என்னய்யா உலகம்? அதுக்கு பேர் தான் ஆதி பாதாள உலகம்னு பேரு. ஆதி பாதாளமே கீழே தானே இருக்கு. ஆமா ஆமா அண்ணே. அதனாலே ஆதி பாதாள உலகத்திலே அரக்கர் குலத்திலே வந்து பிறந்த யாரு? ராட்சதனாகப்பட்ட ரிஷிமுகா வர்ணனண்டும் அவனுடைய மனைவியாகப்பட்ட ரத்த கண்ணி பெண்கொடியாலண்டும் ஐயோ மன்னவனும் தேவியோ மன்னவனும் தேவியோ மனமகிழ்ந்து வாழ்ந்துவார் ஆளவனும் தேவியோ ஆளவனும் தேவியோ ஆனந்தமா வாழ்ந்துவார். மண்ணிருக்க மனை இருக்க மண்ணால குறைவும் இல்லை, சொத்து இருக்கு சுகம் இருக்கு. ரிஷிமுக வர்ணனுக்கும் ரத்த கண்ணி பெண்கோடி சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தையால பிள்ளை இல்ல. பெருந்தவளை அடைந்தாங்கோ அப்ப மண் இருந்தோம் மனை இருந்தோம் அந்த பாதாள உலகத்தில அந்த ரிஷிமுக வர்ணனுக்கும் ரத்த கண்ணி பெண்கோடிக்கும் காசு இருக்க பணம் இருக்க என்ன கட்டு கட்ட நோட்டு இருக்க காசு இருந்தும் பணம் இருந்தும் காசையாள பிள்ளை இல்ல. கடவுளோட அருளா கடவுளோட அருளா ஒரு ஆண் குழந்தை பிறந்திடும். அப்போ பகவானோட அருளாலே பாலகனும் பிறப்பானா. அப்படியாக ரிஷிமுகா வர்ணனுக்கும் இரத்த கண்ணியான வெண்கொடியாளுக்கும் அண்ணா என்ன உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனின்னு சொன்னா என்ன கனி இருக்கு?
மாங்கனி இருக்கு, பலாக்கன் இருக்கு, அன்னாச்சி பழம் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, முந்திரி பழம் இருக்கு, சப்போட்டா பழம் இருக்கு, சீத்தாப்பழம் இருக்கு, மாதுளம் பழம் இருக்கு. சரி, எல்லாமே பெரிய கனிதானே. ஆமா, அதுக்கு தான் உடுக்கார உங்களை பார்த்து திண்ணி பண்டாரம் சொல்லுதான். அப்படிதான் கேட்பாமனே வயசு போயிடலாம். அதாவது என்ன உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனின்னா அதுதான் பிள்ளைக்கனி. பிள்ளைக்கனி, பிள்ளைக்கனி. உலகத்துல பிள்ளை செல்வத்தை போலே பெருஞ்செல்வம் கிடையாது, கிடையாது, கிடையாது. அதனாலே என்ன பிள்ளை இல்லாத கவலை கொண்டு இறைவனை நோக்கி தவம் இருந்தார் ரிஷிமுகா வர்ணனுடைய மனைவியாகப்பட்ட இரத்த கண்ணி. சரி, ஆண்டவனுடைய கிருபையாலே அவர்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தான். பிறந்த மகனுக்கு வல்லமை திசுவால் பிறந்த காரணத்தால் வல்லவன் என்றும், அரக்கர் இனத்திலே வளர்க்கப்பட்ட காரணத்தால் அரக்கன் என்றும், அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார். ஐயா வல்லரக்கன் பாலக, வல்லரக்கன் பாலக, அவன் வரிசையுடன் வளர்த்துவாரா. என்ன ஊட்டி மெல்ல வளர்த்துவார், உடம்பு எல்லாம் நெய்யூரு அம்மா தேத்தி வளர்த்தாலே திரேகம் எல்லாம் நெய்யூரு. தாயான இரத்த கண்ணி அவளை பூமியில விட்டமா மகனான அரக்கனுக்கு பொற்பாதம் நோகுமன் தரையதியில விட்டமா கண்டக்காலு நோகுமன். நாலு ஒரு மேனியோ, நாலு ஒரு மேனியோ, அவன பொழுது ஒரு வண்ணமோ. என்ன தோலாதியில தொட்டில் கட்டி அவன தொடையதியில நடவர வளர்த்து வரும் காலத்துல 6 மாதம் ஒரு வயதா 3 நல்ல தவண்டுவா 2 வயதாச்சி நடந்து விளையாடுவான். மகனாகப்பட்ட வல்லரக்கன் பாலகனை தாயாகப்பட்ட இரத்த கன்னியானவள் கண்ணையுமே காப்பது போல் காத்து வளர்த்தா. அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் அண்ணா 5 வயதாச்சு, 5 வயதாச்சு அரிச்சு அடி படித்துவா. அவன் அரிச்சு அடிய அண்ணா 7, 8 வயதோ வயதுமா எல்லா களையும் கற்று வந்தா. அண்ணா 10 நல்ல வயதுமா பாலகந்தம் வல்லர படியாத பாடம் பாராத கல்வியில் எழுதாத இடம் இல்லை, எடுத்து பார பாடம் அண்ணா 26 வயது மாச்ச வயது மாச்சு வயது மாச்சு. அண்ணா எல்லா களையும் கச்சு நந்தா கச்சு நந்தா. அப்படியாக வல்லரக்கன் பாலகனுக்கு வயதோ 21. சரி அண்ணா
21 வயதாயிடுதுன்னா ஆமா என்ன செய்வா ஈண்டெடுத்த தாய் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டான். என்னென்ன செஞ்சா என்ன ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் ஆமா பட்டம் தப்புனா நட்டம் தான். அப்படின்னா என்ன பட்டம்னா என்ன நட்டம்னா என்ன அதை நம்ம ஜாயிண்ட் கார்ட்டு தான் கேட்கணும். அவரு ஆள் இல்லையா காங்கலையே. அதாவது என்ன பக்கத்துல அணையா இருக்காரு. அதாவது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் ஆமா பட்டம் தப்புனா நட்டம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாத எந்த வயசுல எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சே தீரணும். கண்டிப்பா அனுபவிக்கணுமே. அதாவது என்ன ஒரு சின்ன அர்த்தம் சொல்லுங்க கேளுங்க. சொல்லுங்க கேப்போம். ஓரட்டில் படியாத பாடமும் ஈரட்டில் வளராத வளர்ப்பும் மூகட்டு 24 பாராத மனமும் 4 32 பெறாத குழந்தையும் 5 40 அகம்பொருள் சேர்க்காத உடலும் 6 48 பேரம்பேத்தி எடுக்காத திரேகமும் 7 56 வயசாயிடுதுன்னா காய் வேட்டியை கட்டிடணும், காசிக்கு போயிடணும். 56 வயசாயிடுதுன்னா காய் வெட்டியை கட்டியாச்சுன்னா ஊருக்குள்ள ஆண்டப்படாது, காசிக்கு போயிடணும். அந்த ஆட்சி என்ன பார்த்து கோவப்படுதாவோ? எதுக்கு கோவப்படுதாவோ? உனக்கு துட்டையும் கொடுத்து 56 வயசுக்கு மேல என்ன காசிக்கு போச்சுடுதியே. காசிக்கு போச்சு நான் அப்படி சொல்லல. எப்படி சொன்னியா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க கேளுங்க. அர்த்தம் ஓரட்டில் படியாத பாடம்னா சொன்னா 8 வயசுக்குள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் எழுத படிக்க தெரியணும். நீர் படிக்கும் போது அப்படி படிச்சு நாங்க அப்படியா படிச்சோம். நீர் எப்படி படிச்சியாரு? எங்க வாத்தியார் என் தம்பி கார்த்திலாம் சங்கை புகழ் அவன் என்ன படிச்சான் கேளுங்க. ABCD உங்க அப்பன் தாடி வரலாம் போடி. இப்ப உள்ள பிள்ளை எப்படித்தான் படிக்கு. நல்ல படிப்பு. ஈரட்டு 16 வயசாயிடுன்னு வச்சுக்கோ. ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டும் ஒளி அதுதான் ஆம்பளை பிள்ளைக்கு அழகு. மூகட்டி 24 வயசுக்குள்ள கெட்டிரணும். கல்யாணத்தை முடிச்சிடும். அதுக்குத்தான் சொல்லியிருக்கான் மூகட்டி 24 வயசுல பாதாத மனம் திருமணம்னு பேர். 4 32 வயசுல பிள்ளை முகம் பார்க்கணும். ஒரு பிள்ளைய பத்தி எடுத்துடணும். இதத்தான் நீங்க எல்லாரும் ரொம்ப கூர்மையா கேளுங்க. கூர்மையா கேளுங்க. 8 40 வயசுல அகம்பொருள். அகம்னா என்ன பொருள்? என்னென்ன அகம்பொருள்னா யாரும் அகம்பாதம் நினைச்சிடாதீங்க. என்ன 40 வயசுக்குள்ள நாம எவ்வளவு சம்பாத்தியம் எழுதமோ அதுதான் சம்பாத்தியம். நீ 40 வயசுக்கு மேல நீ எவ்வளவுதான் இருந்த அடி மறந்து போ. 10 நிமிஷம் நிக்க மாட்டேங்க. 10 நிமிஷம் கையில சிக்க எவ்வளவுதான் இருந்த அடிய மறந்து தானே போகுது. அத்தனையும் காத்தா அதுக்கு தான் சொல்லி இருக்காங்க. என்ன காத்து அடிக்கையிலே தூத்திக்கிடணும், கதவு இருக்கையிலே முடிக்கிடணும். கதவு இல்லாத என்ன செய்ய முடியும்? நம்ம சிங்கி கார்ட்டு தான் கேட்கணும். போட்டு மூடுவோம். ஏனே 6 48 வயசுல பேரம்பேத்தி முகத்தை எடுக்கணும். பேரம்பேத்தி பாத்திரணும். 7 56 வயசுல என்ன செய்யணும்? 56 வயதுக்குள்ளாக என்னையா செய்யணும்? காய் வெட்டியை கட்டிட்டு உங்களை நான் காசிக்கு போக சொல்லல. ஓய்வு எடுக்கணும். விடிஞ்சா பக்கத்துல இருக்கும் குச்சாலம் போகலாம். போயிட்டு வந்துடலாம். இப்ப பெயராது அங்க வெள்ளம் கிட்ட போக முடியாது. அதுக்காக பாவநாசம் போகலாம். அங்கேயும் போக முடியாது. நெல்லையப்பர் கோயிலுக்கு போகலாம். போக முடியாது. காரணமோ சங்கரன் கோயிலுக்கு போகலாம். கோயில் பூரா தண்ணி தான். விடிஞ்சா போனோம், அடைஞ்சா ஒரு புண்ணிய ஸ்தலத்தை பார்த்தோம்னா விடிஞ்சா போனோம், அடைஞ்சா வீட்டுக்கு வந்துடும். 56 வயசுல ஓய்வு எடுக்கணும். புண்ணிய ஸ்தலங்களாக சுத்தி வரணும். வல்லரக்கணக்கு வயது எத்தனை? 21 வயதானது. என்னெல்லாம் படித்தான் தெரியுமா? அண்ணா அரிகரி கொன்றை வேந்தன் அரிகரி கொன்றை வேந்தன் தெரிந்து கொண்டானோ அன்னையும் விதா எஞ்சுவடி அன்னையும் விதா எஞ்சுவடி கொண்டானோ நான்கு வேதம் 6 சாத்திரம்
4 வேதமாறு சாத்திரம் அறிந்து கொண்டானோ தெரிந்து கொண்டானோ ஆயர்கலைகள் 64 தெரிந்து கொண்டானோ ஆயர்கலைகள் 64 தெரிந்து கொண்டானோ அண்ணா 21 வயதுமாச்சு எல்லா கலையும் கற்றுனன் பார்த்தால ரத்த கண்ணி மகனான அரக்கனுக்கு மகனான அரக்கனுக்கு அவன் கல்யாணத்தை நடத்துவான் என்ன கல்யாணத்தை என்ன பகல நாட்டு தேசத்தில பகல கண்ணி பெண் மகள வல்லரக்கனுக்கு 21 வயதான உடனே தகப்பனாகப்பட்ட சிவகாவர்ணன் பார்த்தான். என்ன அண்ணா என்ன பகல நாட்டு தேசத்துல பகலக்கண்ணின்னு ஒரு பெண் இருந்தா. ஆமா. அவளை கொண்டாந்து அவனுக்கு திருமணம் நடத்தினார். சரி. கல்யாணம் செய்து அப்பா மகனே வல்லரக்கா இனிமேல் இந்த நாட்டை என்னால ஆள முடியாதப்பா. நீதான் இந்த நாட்டை இனிமேல் சிம்மாசனத்துல ஏறி செங்கோலை பிடிக்கணும். சரி. அப்படி என்று அவனிடல் 56 தேசத்துக்கும் இந்த வல்லரக்கனை நாட்டிலே பட்டம் சுட்டுனாங்க. அண்ணா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சூதம் கேளுங்க. ஒரு மனுஷன் ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால, கோபுரமாவதும் பெண்ணால, குடிசையாவதும் பெண்ணால. ஒரு பெண்ணா பிறந்தவன் நினைச்சா மண் வீடு மாளிகை ஆயிரும், மாளிகையும் மண்ணா போகும். அண்ணா இந்த வல்லரக்கனும் பகலக்கண்ணியுமாக சிம்மாசனத்தில் ஏறினாங்கோ. குலகுருவாகப்பட்ட சுக்கராச்சாரியார் சிம்மாசனத்தில் ஏறின உடனே செங்கோலை எடுத்தார். உடனே ரத்தின கருடத்தை எடுத்து வல்லரக்கன் சிரசிலே மணிமுடி சூட்டி, மகனே வல்லரக்கா இந்த நாட்டை நீ சீயும் சிறப்போடு ஆண்டு வாடா அப்படி என்று வாழ்த்தி செங்கோலை கையிலே கொடுத்தார். அப்ப என்ன நடந்தது? என்னே கோடமல புலிகளை கோடமல புலிகளை கொடிமலகும் காய்களை சாரமலை ஒளிகளைய அண்ணா சரமிரவோ காய்களைய மஞ்சி மலை புலிகளையோ மஞ்சி மலை புலிகளைய விஞ்சி விஞ்சி விலையலைய நாளி உருண்ட வஞ்சோ நாயகனே தோச்ச வஞ்சோ மரக்கா உருண்ட வஞ்சோ மன்னவனே தோச்ச வஞ்சோ உருண்ட வஞ்சோ அரக்கணவன் தோச்ச வஞ்சோ பாதாள உலகத்திலே வல்லரக்க ஆட்சியில சாரமல ஒளியலையோ சரமலகும் விளையலைய பாத்தீங்களா பாத்தீங்களா? வல்லரக்கனுடைய ஆட்சியில லேசா ஒரு சொட்டு மழை பெஞ்சுதான். ஏன் மழை பெய்யல? அவனோட ஆட்சி சரியில்லை அப்படி சொல்லு சின்னியா. அதாவது அந்த காலத்துல மாதம் 3 மழை விளைந்து வருடத்துக்கு 30 நெல் விளையும். என்ன மாதம் 3 மழை மாதம் 3 மழைன்னு சொல்லுதமே, மாதத்துக்கு 3 மழை யாருக்கெல்லாம் பெஞ்சுது? பிறத்தால இருக்க 3 பேத்துக்கா. இவன் இருந்தாம்னா மழையே பெய்யாத. ஏன்னா
அதாவது வேதம் ஓதக்கூடிய வேதியர்களுக்கு ஒரு மலை. சரி ஐயா. வேத சாஸ்திரத்தை ஆமா முறைப்படி ஓதாங்க இல்லையா ஐயர்வாள், ஐயர் பட்டர்வாள் அவர்களுக்கு ஒரு மலை. மலையும் இரண்டாவது மலை நீதி தவறா மன்னர்களுக்கு ஒரு மலை. மன்னன் ஒரு மலை. ஆமா. ஆமா. மூணாவது யாருக்கு? மாதம் கருப்புடைய மங்கையர்களுக்கு ஒரு மலை. மாதம் கருப்புடைய மங்கையர்கள் நம்மளை பெற்றெடுத்தாரே தாய் குளங்கள், பெத்த தாய் நம்ம கூட பிறந்தாலே அக்கா தங்கச்சிய, அவருக்குத்தான் ஒவ்வொரு மழை பெஞ்சிருக்கு. அண்ணா அந்த பாதாள லோகத்தில பஞ்சம் வந்து சேருவதையா, என்ன பஞ்சம் வந்து சேரும் போது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அரக்கனைத்தான் எதிர்த்தாங்கோ. அரக்கனை எதுக்கும் போ அந்த அல்லரக்கை எது செய்வான். அப்போ அரக்கனைத்தான் எதுக்கும் போ பார்த்தானே வல்லரக்கன் பகவானை நினைக்க வேண்டும், பாரத்தவன் செய்ய வேண்டும், ஈஸ்வரனை நினைக்க வேண்டும், ஈஸ்வரனை நினைக்க வேண்டும், நாம இனிய தவம் செய்ய வேண்டும். வல்லரக்கன் ராஜாவோ தவம் இருக்க வருவான். அதாவது ஐயா பாதாள உலகத்துல பஞ்சம். சரி. பஞ்சத்தின் காரணமாக வல்லரக்கனை எல்லாரும் எதிர்த்தாங்க. ஆமா. அப்போ வல்லரக்கன் நினைக்கான், என்ன ஒரு கை தட்டினா ஓசை வருமா? சரி. பலகை தட்டினா ஓசை வருமா? பலகை தட்டினா தானே ஓசை வரும், ஒரு கை தட்டினா எப்படி ஓசை வரும்? பஞ்சத்தின் காரணமாக 56 தேசத்து ராஜாக்கெல்லாம் வெள்ளரக்கா. அதாவது சாஸ்தாங்கதையை பாடனா விடிய விடிய பாடலாம். 4 மணி ஆகும், 5 மணி ஆகும். ஆனா என்ன இங்க 12 மணிக்கு ஐயன் பிறக்கணும். அதனால கதையை சுருக்கத்தான் முடியும். ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இந்த யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நிறைய வில்லிசையை பார்த்துருப்பாங்க யூடியூப்ல. ஆமா, பார்த்துட்டு நீங்க அதை சொல்லல அண்ணாவி இதை சொல்லல நீங்க யாரும் வருத்தப்படாது. என்ன ஆமா சரிதானே, என்ன கதை எவ்வளவு சுருக்குனா தான் சாமி பிறப்பார், 12 மணிக்கு பிறக்கும் சாமி. என்ன ஆட்டம் ஆடணும். ஆமா, ஏற்கனவே நெல்லை மாவட்டத்திலே சிறந்த முறையிலே ஜித் டிவி அப்படின்னா ரொம்ப யூடியூப் சேனல் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதனால அப்படியாக அந்த வல்லரக்கன் பார்த்தான், என்ன செய்தான், 56 தேசத்து ராஜாக்கெல்லாம் வல்லரக்கனை எதுக்கும் போது அரக்கன் அடைத்தான். 56 தேசத்து ராஜாக்களை எதுக்கணும்னு சொன்னா நம்ம ஒத்தையில இருந்து போர் செய்ய முடியாது அல்லவா அண்ணா. தீராத வினையை தீர்க்கணுமானால் தெய்வம் ஒருவரால தான் முடியும். அதனால என்ன செய்தான் தெரியுமா, நாமல் பகவானை நினைக்க வேண்டும், பகவானை நினைக்க வேண்டும், பாரத்தவம் செய்ய வேண்டும், ஈஸ்வரனை நினைக்க வேண்டும், நினைக்க வேண்டும். நாம இனிய தவமும் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். பார்த்தானே வல்லரக்கன் முடியறைக்கு முட்டை போட்டு காததியில செம்புவார், அரையதியில கவி வச்சு ருத்திராட்சம் மாலை போட்டான். ருத்திராட்சம் மாலவோ சிவ சிவா என்று சொல்லி திருநீர பூசுவான். திருநீர பூசியல்லோ என் மனைவி பகல கண்ணி, என் மனைவி பகல கண்ணி ஏந்திலையே கேளம்மா.
பகவானை நினைக்க போறேன், நான் பாரதவம் செய்ய போறேன். அம்மா தவம் இருந்து வர வரை பகலக்கண்ணியை கூப்பிட்ட உடனே பகலக்கண்ணி வந்தா கணவனுடைய சொருவத்தை பார்த்தாள். என்னடா இந்த மனுஷன் ஒரு நாளும் சாமியை நினைக்க மாட்டார, அதாவது காரியம் ஆகணும்னா காலை பிடிக்க கூடாது, இன்பம் வந்தாலும் ஓ நமச்சிவாய் என்ற மந்திரத்தை சொல்லணும், துன்பம் வந்தாலும் ஓ நமச்சிவாய் என்ற மந்திரத்தை சொல்லணும். அதாவது ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தாத்தான் சாமியை ஒரு சில பேர் தேடுவாங்க, துன்பம் வந்தாத்தான் இறைவனை நினைப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. வல்லரக்கன் அத்தனை நாள் அந்த பாதாள உலகத்தை ஆண்டிருக்கானே, என்னைக்காவது சாமியை நினைச்சிருப்பானா? என்ன பகவான நினைக்க மாட்டான், அவன் பஞ்சாச்சரம் பூச மாட்டான், அவன் சிவனார நினைக்க மாட்டான், திருவண்ணீர் பூச மாட்டான். ஆகாத காலந்தானோ பொல்லாத காலந்தானோ அரக்கனுக்கு வரபோது திருநீர பூசுவானா, சிவ மந்திரத்தை சொல்லுவானா. அரக்கனுக்கு பொல்லாத காலம், மக்கள் எல்லாம் அவன் ரொம்ப நெருக்கடி கொடுக்காங்க. மனைவியை பார்த்தா, அம்மா நான் இறைவனை நோக்கி தவமிருந்து வர வரைக்கும் பாதாள உலகம் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு இறைவனை நோக்கி தவம் இருக்க வாரான். அண்ணா ஒரு மனுஷனுக்கு ஆகாத காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குரிய முன்னால அறிகுறிகளை காட்டும், அந்த காலத்துல சொல்லுவாங்க ஆணை வரும் பெண்ணே மணி யோசை வரும் முன்ன. இந்த அரக்கனை ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க போறானே, என் அண்ணே நாட்டுல பஞ்சம் வந்ததுன்னா இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்? மழையை கேட்கணும். இறைவா என் நாட்டு மக்கள்லாம் மழை இல்லாம இருக்காங்க, மழையை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஆனா இந்த அரக்கன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தானா? இறைவனை நோக்கி தவம் இருந்து என்ன வரம் வாங்க போறான்னு நீங்க கேளுங்க. அந்த சண்டாள வல்லரக்கன் தவம் இருக்க வேணும் என்று குன்று விட்டான், குமளம் விட்டான், ஒவ்வாசவனங்களில் ஏற்றுமலை இறக்கும் மலை, ஏற்றுமலை இறக்கும் மலை, ஏழு மலங்காக விட்டான். அண்ணா ஏற்றுமலை இறக்கும் மலை, ஏழு மலங்காவும் விட்டான். எட்டாவது மலை ஏதில இமயமலாடி வாரத்தில் இருந்து தவம் செய்யணுமே. அண்ணா ஊசி போல உயர்ந்த மாலை, ஊசி போல உயர்ந்த மாலை, உத்திராஜம் காய்க்கும் மாலை, பாசி சுத்தி படந்திருக்க, பாசி சுத்தி படந்த மலை, அண்ணா படந்த மலை, அங்க பங்குனி தேர் ஓடும் மலை, படந்த மலை, அங்க சூரமுள்ளு முளைத்திருக்கு, சூரமுள்ளு முளைத்திருக்கு, சுண்டக்காய்கள் காய்த்திருக்க, இமயமல அடிவாரத்தில் பகவானை நினைப்பதற்கு சாந்து கொண்டு தரைமொழு, அண்ண சாந்து கொண்டு தரைமொழு, தரைமொழு சந்தேனத்தால் போட்டா அவன் தரமொழி பாலு கொண்டு பன்னீர் கொண்டு மாவு கொண்டு மஞ்சள் கொண்டு கோலம் போட்ட குருத்து வாழை இலை விரி
பாத்தேளா என்ன ஒரு மனுஷன் தவம் இருக்கணும்னா என்ன யாராக இருந்தாலும் தொட்டகாரியம் தொடங்கணும்னு வச்சுக்கோ. என்ன முதப்பொருள் மூலப்பொருள் அப்பன் விநாயகப் பெருமான வணங்கணும். ஆமா அரக்கன் பார்த்தான். என்ன சாணி பிள்ளையார பிடித்து வைத்து சரி நிறநாளி நிறமரக்கா தேங்காய் பழம் ஆமா எல்லாம் எடுத்து வச்சான். எடுத்து வச்சானே அவன் பத்திய பொறுத்துவானா பத்திய பொறுத்துவான் பகவான் நினைப்பான். தேங்காய உடைக்கும் தேங்காய உடைக்கும் தேங்காய் கண்ணோட செதறுதையோ தேங்காய் கண்ணோட அண்ணா கற்பூரத்தை கொளுத்துவான். கற்பூரத்தை கொளுத்தும் அதுல காற்று வந்து அணைத்திடும். காற்று வந்து அணைக்கும் ஆகாத சகனம் என்று அரக்கனவன் நினைக்கலையே. ஓம குளிய விட்டனா ஆம ஓட்டு பலகைய போட்டான். 1000 முழ கம்பத்தை நாட்டினான். 1000 முழ கம்பத்துக்கு வேளாக ஒரு செப்பு குடத்தை வைத்து தவசுக்குரிய பொருட்களை எடுத்து வைத்தான். அண்ணா ஒரு செவ்வரளி புஷ்பம் ஒரு செவந்த கோழி முட்டை கோழி முட்டைக்கு மேல ஒரு குண்டு ஊசி செப்பு ஊசி உடனடியாக வலது கால் பெருவரலை எடுத்தான். ஊசி முனையிலே வைத்தான். மரத்துல வவ்வால் எப்படி தொங்கும் பிச்சையான எப்படி தொங்கும் தலையை மேல பிடிச்சுக்கணும் காலை கீழே போட்டுக்கணும் அப்படியான ஆமா தலையை மேல பிடிச்சிருக்கும் காலை கீழே போட்டிருக்கும். ஆமா தலையை மேல பிடிச்சுக்கணும் காலத்துக்கு கீழே தொங்க விட்டுருக்கோம். அப்போ அவ ஊர்ல புள்ள அப்படித்தான் தொங்குது போல. ஆமா அதாவது வல்லரக்கன் பாட்டான் மரத்தை வவ்வால் வந்து கால் மேலும் தலைகளுமா தான் தொங்கும். கால் மேலும் தலைகீழுமாக. இப்போ உள்ள ஆட்கள் நீங்க இப்படி மாத்திட்டீங்க. சரி அதனால உடனடியாக வல்லரக்கன் பார்த்தான். என்ன செய்தான்? வலது கால் பெருவரலை ஊசி முனையிலே வைத்தான். அண்ணா காலதுதான் மேல இருக்க காலதுதான் மேல இருக்க அந்த தலையதுதான் கீழே இருக்க பகவானை நினைத்தல்லவோ நமச்சிவாய மந்திரத்தை வல்லரக்கன் சொல்லும் அள்ளும் பகலும் 60 நாளிகையும் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் புகழை மறக்காது அள்ளும் பகலும் 60 நாளையும் ஆண்டவனுடைய பேரை சொல்லி தோமறந்தான் வல்லரக்கன். அண்ணா ஒருவரோடம் உடையவனை 2 வருடம் அண்ணா தவமீருந்தான். வருட காலம் அவன் முக்கிய மதவம் அந்த முக்கண்ணன காணலை 5 நல்ல வருடகா அருந்தவசு செய்துவார் ஆண்டவன காணலை 7-8 வருட காலோ இனியத்தவன் செய்துவாரா ஈஸ்வரன காணலையே சண்டாள வல்லரக்கன் 10 நல்ல வருடகா 10
நல்ல வருடகாலம் பாரத்தாவம் செய்துவார்